Hi all, welcome to Vishine Academy. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ரீசனிங் சீரிஸோட கிளாஸ் 7 வந்து பார்க்க போறோம். ஸோ இதுல அனாலஜியோட பார்ட் 6 வீடியோ வந்து நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி இந்த அனாலஜி அப்படின்ற டாபிக்ல இருந்து பார்ட் 5 வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் ஒரு பார்ட் வீடியோவும் வந்து உங்களுக்கு வரும். அதோட இந்த டாபிக் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஓவர் ஆயிடும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து அனாலஜினா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அண்ட் பார்ட் 4ல இருந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டைப்ஸா வந்துட்டு பார்த்துட்டு வரும். ஸோ லாஸ்டா வந்து நம்ம மல்டிபிள் வேர்ட் அனாலஜி வரைக்கும் முடிச்சோம். இந்த பார்ட்ல நம்ம லெட்டர் பேஸ்ட் அனாலஜி பத்தி மட்டும் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ லெட்டர் பேஸ்ட் அனாலஜி அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஆல்பபெட் லெட்டர்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆல்பபெட் லெட்டர்ஸ் வந்து ஆர்டரா தெரிஞ்சிருக்கணும். ஃபார்வர்ட்ல அதோட பொசிஷன் நம்பரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து பேக்வர்ட் லெட்டர் பொசிஷனும் தெரிஞ்சிருக்கணும். அதாவது இங்க இருந்து 1 2 3 போட்டு வந்தா அதோட பொசிஷன் லெட்டர் தெரிஞ்சிருக்கணும். ஆப்போசிட் வேர்டோட லெட்டர் வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ ஏக்கு ஜெட் தான் ஆப்போசிட் லெட்டர், பிக்கு ஒய், இந்த மாதிரி ஆப்போசிட்டும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த மூணும் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு லெட்டர் பேஸ்டு அனாலஜி சால்வ் பண்றது வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ இந்த லெட்டர் பேஸ்ட்லயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னு சொல்றாங்கன்னா ஃபார்வர்ட் ஆர்டர் லெட்டர் ரிலேஷன்ஷிப். ஸோ இப்போ இங்க கொடுத்துருக்க கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா இ இருக்கு, எஃப் இருக்கு, ஜி இருக்கு. அதை எதுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க? ஹெச், ஐ and G. ஸோ அப்போ ஈக்கு அப்புறம் ஹெச் எத்தனை லெட்டர்ஸ் வந்து தள்ளி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேர்ட் பிளஸ் 3 பண்ணீங்கன்னா இ பிளஸ் 3 தான் ஹெச். அதே மாதிரி எஃப்க்கு 3 லெட்டர்ஸ் கழிச்சு ஹை, ஜிக்கு 3 லெட்டர்ஸ் கழிச்சு ஜே வந்து இருக்கும். அதே மாதிரி தான் பிக்யூஆருக்கு பில 3 லெட்டர் தெரிச்சுதான் எஸ், அப்புறம் டி, அப்புறம் வந்து யூ. ஸோ அப்போ எஸ்டியூ அப்படிங்கிறது தான் அதோட ஆன்சரா வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிளஸ் அதாவது கொடுத்துருக்க லெட்டரை விட ஃபார்வர்ட் லெட்டரை வந்து ரிலேஷன்ஷிப்ல யூஸ் பண்ணியிருக்கனால இது என்னன்னு சொல்றாங்கன்னா ஃபார்வர்ட் ஆர்டர் லெட்டர் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து செகண்ட் டைப் என்னன்னா பேக்வர்ட் ஆர்டர் லெட்டர் ரிலேஷன்ஷிப். ஸோ பேக்வர்ட்னா என்ன? கொடுத்துருக்க லெட்டர்ல இருந்து பின்னாடி வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ யூ, வி, W இதை எதுக்கு ஈக்குவலா சொல்லியிருக்காங்க? R, S, T. அப்போ யூல இருந்து -3 நீங்க பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு R வரும். அதே மாதிரி வில இருந்து -3, Wல இருந்து -3. அப்போ இதுக்கு ஈக்குவலண்டா M, N, O. அப்போ M -3 நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு J வரும், N -3 பண்ணீங்கன்னா K வரும், O -3 பண்ணீங்கன்னா L வரும். ஸோ அதனாலதான் JKL அப்படிங்கிறது ஆன்சரா வந்திருக்கு. ஸோ இங்க மைனஸ் பண்ணி வரனால பேக்வர்ட் ஆர்டர் லெட்டர் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு இதை சொல்றாங்க. அடுத்து டைப் 3 ஸ்கிப் லெட்டர் ரிலேஷன்ஷிப். ஸோ ஸ்கிப்னா என்ன அர்த்தம்? நிறைய வார்த்தைகளை நடுவில் விட்டுட்டு அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இப்போ இங்க ஏ இருக்கு, பி இருக்கு, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் அண்ட் ஜி. அப்போ நடுவில் இருக்கிற சி, டி, இ வந்து காணும். அதுக்கப்புறம் எஃப் வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஜி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப இங்க வந்து எப்படி டபிள்யூ அண்ட் எக்ஸ் வந்து வரும்னு பாத்தீங்கன்னா ஆர், எஸ், டி, யூ, வி 3 லெட்டர் வந்து விட்டாச்சு. அப்போ ஆருக்கு நேரா டபிள்யூ, எஸ்க்கு நேரா எக்ஸ். அதனாலதான் டபிள்யூ அண்ட் எக்ஸ். ஸோ இங்க நடுவில் இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணனால இதை ஸ்கிப் லெட்டர் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்து டைப் 4 இத பிளேஸ் சேஞ்ச் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? லவ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப பார்த்தா கடைசி லெட்டர் இங்க ஃபர்ஸ்ட் லெட்டரா வந்திருக்கு, தேர்ட் லெட்டர் வந்து இங்க செகண்டா வந்திருக்கு, செகண்ட் லெட்டர் இங்க தேர்டா வந்திருக்கு, அண்ட் ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து இங்க லாஸ்டா வந்திருக்கு. என்ன பண்ணிருக்காங்க? அந்த லெட்டரோட பிளேஸை வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்தது லாஸ்ட்டுக்கும், லாஸ்ட்ல இருந்தது ஃபர்ஸ்ட்டுக்கும் அப்படியே சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இப்போ இதை நீங்க சேஞ்ச் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? டி வந்து ஃபர்ஸ்ட் வரும், ஆர் வந்து அடுத்து வரும், அடுத்து ஏ வரும், அடுத்து ஹெச் வந்து வரும். ஸோ அப்போ DRAH அப்படிங்கிறது தான் இதுக்கு ஆன்சரா வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி அதோட பொசிஷன் இருக்கிற பிளேஸை வந்து சேஞ்ச் பண்றதுனால அதை பிளேஸ் சேஞ்ச் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்து டைப் 5. ஸோ இங்க பிளேஸும் சேஞ்ச் ஆயிருக்கும், ஆர்டரும் சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்தது லாஸ்டாவும் போயிருக்கும், அதுக்கு நடுவில் இருக்கிற ஆர்டரும் வந்து சேஞ்ச் ஆகியிருக்கும். அதுதான் என்னன்னு சொல்றாங்கன்னா பிளேஸ் சேஞ்ச் அண்ட் ஆர்டர் சேஞ்ச் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இங்க விஜய் BDMLY அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ VIJAY. அதே மாதிரி அதை BDML and Y.
ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒய்யோட இதை கம்பேர் பண்ணும்போது Z அதுக்கப்புறம் மறுபடியும் A அதுக்கப்புறம் B வந்திருக்கு. அப்போ +3 வந்து இங்க பண்ணிருக்காங்களா? அதே மாதிரி ஏயும் அடுத்து டியும் கம்பேர் பண்ணுங்க. ஸோ ஏ கூட +3 பண்ணாதான் டி வரும். B C D. அதே மாதிரி J K L M +3 பண்ணிருக்காங்க. இப்போ ஐல +3 பண்ணா L, Vல +3 பண்ணா Y. ஸோ இங்க பிளேஸும் சேஞ்ச் ஆயிருக்கு, கொடுத்துருக்க லெட்டரோட ஆர்டரும் சேஞ்ச் ஆகியிருக்கு. ஸோ அதனால இதை வந்து என்னன்னு சொல்றாங்க, பிளேஸ் சேஞ்ச் ஆர்டர் சேஞ்ச் ரிலேஷன்ஷிப். ஸோ இதே ரிலேஷன்ஷிப்ல இப்போ சுதா வந்து நம்ம எழுதலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டரு லாஸ்ட்டுக்கு வந்து வரணும், +3 பண்ணணும். ஸோ ஏவை +3 பண்ணீங்கன்னா பிசி டி வந்து வரும். அடுத்து ஹெச் நீங்க வந்து +3 பண்ணீங்கன்னா உங்களுக்கு IJ K வந்து வரும். அப்புறம் D +3 பண்ணீங்கன்னா EF G வந்து வரும். அடுத்து U இருக்கு, U நீங்க +3 பண்ணீங்கன்னா VWX. நெக்ஸ்ட் வந்து S. ஸோ S வந்து நீங்க +3 பண்ணீங்கன்னா STUV வந்து வரும். ஸோ DKGXV அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். ஸோ இது என்ன சொல்றாங்க, பிளேஸ் சேஞ்ச் ஆர்டர் சேஞ்ச் ரிலேஷன்ஷிப். அடுத்த டைப்னா லெட்டருக்கும் நம்பருக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப். ஸோ இங்க நேம்னு இருக்கு, அதை 04ன்னு சொல்லியிருக்காங்க. இங்க ட்ரம்பெட்னு இருக்கு, 07 சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க மொத்தம் 4 லெட்டர் இருக்கனால இங்க 04ன்னு சொல்லியிருக்காங்க. இங்க 7 லெட்டர் இருக்கனால 7ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி வருமா அப்படின்னா இதே மாதிரி வரலாம். இல்லைன்னா என்ன பண்ணிருப்பாங்க, எண்ணுக்கு ஒரு நம்பர் பொசிஷன் நம்பர் இருந்துச்சுல அதை வந்து கொடுத்துட்டு அந்த மாதிரி உங்களுக்கு நம்பர்ஸ் வந்து இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இதனால இது லெட்டரும் இருக்கு நம்பரும் இருக்கனால இதை லெட்டர் நம்பர் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அடுத்து ஆப்போசிட் லெட்டர் ரிலேஷன்ஷிப். ஸோ இப்போ இங்க GHA அப்படின்னு இருக்கு, இதுக்கு ஆப்போசிட்டா ஒரு லெட்டர் வந்து இருந்திருக்கும். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ பார்க்கும்போது பார்த்தோம். ஸோ ஏக்கு ஆப்போசிட் வந்து Z, பிக்கு Y, சிக்கு Xன்னு. இப்போ GHA இருக்கு. ஸோ ஜிக்கு ஆப்போசிட் இங்க என்ன இருக்கு, T வந்து இருக்கு. ஹெச்சுக்கு ஆப்போசிட் என்ன இருக்கு, S வந்து இருக்கு. ஏக்கு ஆப்போசிட் Z. ஸோ இதுதான் வந்து இங்க இருக்கு. ஸோ அதே ரிலேஷன்ஷிப்ல இங்க வந்து நம்ம சால்வ் பண்ணணும். MPQ. ஸோ எம்முக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கு, N இருக்கு. பிக்கு ஆப்போசிட் வந்து K இருக்கு. Qக்கு ஆப்போசிட்ல J இருக்கு. ஸோ NKJ அப்படிங்கிறது தான் இதுக்கு ஆன்சர். ஸோ இது வரைக்கும் நம்ம 7 டைப் ஆஃப் லெட்டர் பேஸ்டு அனாலஜி பத்தி பார்த்தோம். இப்போ அதை வச்சு 5 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல பேலுன்னு இங்க இருக்கு, இங்க வந்து லீப்புன்னு இருக்கு, இங்க போஷ் அப்படின்னு இருக்கு. அதுக்கு ஈக்குவலண்டான வேர்டு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இங்க பேல் பார்த்தீங்கன்னா சேம் லெட்டர்ஸ் தான் இங்க வந்து இருக்கு, ஆனால் பொசிஷன் மாறி இருக்கு. பட் ஒரு மீனிங்ஃபுல் லெட்டரை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த லெட்டர்ஸை நம்ம பொசிஷன் மாதிரி யூஸ் பண்ணி ஒரு வேர்ட் வந்து ஃபார்ம் பண்ணணும். ஸோ இங்க கொடுத்துருக்கிறதுல HSPO அப்படின்றது தெரியல, POSH அப்படின்றதும் தெரியல. இங்க லாஸ்டா பாத்தீங்கன்னா ஷாப் SHOP. ஸோ அதே தான் இங்க இருக்கு, SHOP. அப்போ ஆப்ஷன் டி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 2. ஸோ கொஸ்டின் நம்பர் 2ல ACEFHJOQS. ஸோ அதுக்கு ஈக்குவலண்டான வேர்டை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ACE. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, FHJ. இங்க பாத்தீங்கன்னா ஏக்கு B இல்ல C கொடுத்துருக்காங்க, D இல்ல E கொடுத்துருக்காங்க. ஈக்கு அடுத்த வேர்டு F, G இல்ல H, அடுத்து I இல்ல J கொடுத்துருக்காங்க. அப்போ இங்க O, P கொடுக்காம Q கொடுத்துருக்காங்க, R இல்ல S இருக்கு. அப்போ இங்க என்ன வரும், T, U கொடுக்காம V போடணும், W கொடுக்காம X போடணும். அப்போ TVX அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 3. ஸோ கொஸ்டின் நம்பர் 3ல ABCZYXDEF டேஷ்னு கேட்டிருக்காங்க. இங்க என்ன பண்ணிருக்காங்க, ஆப்போசிட் லெட்டர் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஏக்கு ஆப்போசிட் வந்து Z, பிக்கு ஆப்போசிட் வந்து Y, சிக்கு ஆப்போசிட் வந்து X. ஸோ அதே மாதிரி DEF. ஸோ டிக்கு ஆப்போசிட் வந்து W, ஈக்கு ஆப்போசிட் வந்து V, Fக்கு ஆப்போசிட் U. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 4. ஸோ கொஸ்டின் நம்பர் 4ல ராமா அப்படிங்கிறத என்ன பண்ணிருக்காங்க, அப்படியே வந்து ஆர்டரை டிஸ்லோகேட் பண்ணி மாறா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க.
ஸோ எம் இங்கே வந்துருச்சு, ஆர் இங்கே போயிடுச்சு. இப்போ ஏவும் மேபி சேஞ்சும் ஆயிருக்கலாம், அப்படியே வந்துட்டு இருக்கலாம். ஸோ அப்போ இங்கே சீதா அப்படின்னு இருக்கு. அப்போ என்ன பண்ணணும், டி இங்கே வந்துடும், எஸ் வந்து இங்கே வந்துடும். ஒன்று டிஐஎஸ்ஏ ஆன்சராக வரணும், இல்லைனா டிஏஎஸ்ஐ அப்படிங்கிறது ஆன்சராக வரணும். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறதுல பார்த்தீங்கன்னா டிஐஎஸ்ஏ இருக்கா, டிஐஎஸ்ஏ அப்படிங்கிறது இருக்கு. அப்புறம் டிஏஎஸ்ஐ இருக்கான்னு பார்த்தா இல்லை. அப்போ டிஐஎஸ்ஏ அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ கொஸ்டின் நம்பர் 5. ஸோ கொஸ்டின் நம்பர் 5ல ZYX அது வந்து PQR அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ XYZ அப்படிங்கிறது என்ன? ஸோ Zக்கு P கொடுத்துருக்காங்க, Yக்கு Q, Xக்கு R. அப்போ இங்க வந்துட்டு Xக்கு என்ன இருக்கு, R வந்து இருக்கு, Yக்கு வந்து Q, Zக்கு வந்து P. ஸோ அப்போ ஆப்ஷன் வந்து RQP. ஸோ அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ நம்ம இந்த வீடியோவில் லெட்டர் பேஸ்டான அனாலஜி பற்றி கம்ப்ளீட்டாக வந்து பார்த்துருக்கோம். இன்னும் நம்பர் பேஸ்டு மட்டும் உங்களுக்கு இருக்குது. அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்து வந்து ஃபினிஷ் வந்து பண்ணிடலாம். இந்த சீரீஸை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணி உங்களோட ப்ரிப்ரேஷனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.